ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கீரை சமையல் வந்து மணத்தக்காளி கீரை. இதுவும் எங்கள் தோட்டத்துலேயே வளர்ந்த கீரை தான். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ இது பார்க்கும்போதே எவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுவும் அந்த மணத்தக்காளியோடைய அந்த பழத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு நேச்சுரல். எங்கள் வீட்டில் எல்லாமே ஆர்கானிக், நோ பெஸ்டிசைட்ஸ், நோ ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இந்த மணத்தக்காளியோடைய காய் வந்து அவ்வளோ நல்லது. இந்த கீரைக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மெயின் மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண் ஆத்துறதுக்கான மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது. இந்த மணத்தக்காளியோட காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மோரில் போட்டு ஊற வச்சு அப்படியே மணத்தக்காளி வத்தலாக்கலாம். இல்லைன்னா இது வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, வாய் புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த விதமான இங்கிலீஷ் மெடிசன் தேட வேண்டாம். இந்த ஒரு இலையை பறித்து அப்படியே சாப்பிட்டீங்கனாலே போதும், வாய் புண்ணு அப்படி இன்ஸ்டண்ட்டாக மறைஞ்சிடும். அண்ட் இந்த மணத்தக்காளி பழத்தை வந்து நீங்கள் மோரில் ஊற வச்சு வத்தலாக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டாக எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த வத்தலை தாளித்து தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மணத்தக்காளி கீரை சமையல் தான் பார்க்க போகிறோம். இந்த இலைகளை கிள்ளி எடுத்தால் போதும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதுக்கான பெரிய டூல்ஸே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக அழகாக கையில் இப்படி சாஃப்டாக கிள்ளி எடுத்துடலாம். இந்த இலைகள் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த பழத்தையும் இந்த கீரையோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். இதை தனியாக வத்தல் தான் போடணும் இல்லை, கீரையோடு சேர்த்து நல்லா கடைஞ்சி சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது. இப்போது கீரையை பறிச்சாச்சு, இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரையை நல்ல மண் போக கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி மண் சட்டியில் பருப்பும் தக்காளியும் வெந்தோடனே இதையும் போட்டு நல்லா கடைஞ்சி உப்பு போட்டு வடகம் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ருக்கு உனக்கு பசிக்குதா? உனக்கும் தரேன். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குறித்ததுதான் எங்கெங்கோ செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீயே, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. Enjoy good food and listen to good music. This is Harita Badava Gopi.